சமூகத்தில் பிரச்சனை, மார்க்க ரீதியான கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை, குடுக்கல் வாங்க பிரச்சனை, பிள்ளைங்க வளர்ப்புல பிரச்சனை, என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி நாம ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சா தீர்த்து கொண்டு அணைய வழிமுறை என்ன? பாப்பா வாங்க உட்காருவோம், நபி வழி அடிப்படையில் அதை சரிபார்ப்போம், திருமலை குர்ஆனின் அடிப்படையில் சரிபார்ப்போம், நாம ஒன்றாக சேர்ந்து கலந்து நிம்மதியாக தீர்வான வாழ்க்கையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் என்ற அடிப்படையில் நாம அந்த நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும். இதை ஏற்றுக்கொள்ளாத வரை, இப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள சொன்னா நீங்க உண்மையான மூமின்களாக முஸ்லிம்களாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க முடியாது என்பதாக சூரா அன்-நிசாவுடைய 4வது அத்தியாயம் 65வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு சொல்லி காட்டுகின்றான். சூரா அல்-அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் 36வது வசனம். இது அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகின்றான். மேலும் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும், இன்னைக்கு முஸ்லிம்கள் உள்ள பெரும் குழப்பத்துக்கு காரணம் என்னங்க? அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொன்னாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும்பா, நாங்க சொல்றதை கேளுப்பா. ஆனா உலகமே இப்படி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கு மத்தியில நாங்கள் சொல்கிறோம், இந்திய தௌஹீத் ஜமாஅத் சொல்கிறது, மார்க்க பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஆலிம்கள் சொல்கிறார்கள், இஸ்லாமிய அமைப்புகள் சொல்கிறது. என்ன இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுது? அல்லாஹ்வுடைய அவனுடைய தூதருடைய ஒரு காரியத்தை பற்றி நீ கட்டளையிட்டு விட்டால், அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி கட்டளை விட்டால் அந்த காரியத்தில் மாற்று வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு எந்த மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிமை இல்லை. எந்த மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிமை இல்லை. ஆகவே அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் எவரேனும் மாறு செய்தால் நிச்சயமாக அவர்கள் பகிரங்கமான தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள். நாம ஒற்றுமைப்படணும், குடும்பம் நல்லபடியா இருக்கணும், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், இந்த வழிமுறைகளா இருக்கணும் சொன்னா நாம என்ன செய்யணும்? உண்மையான சிறந்த முஸ்லிமா இருக்கணும் சொன்னா இந்த செயல்களை கடைபிடிக்கணும். இந்த மார்க் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட அந்த தீர்வுக்கு கட்டுப்பட்ட இவை அல்லாஹ்விடத்தில் நம்மை நெருக்கமாக்கி வைக்கும் என்ற சிந்தனை நமக்கு மேலாங்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் நம்ம இன்னும் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய செய்தியில நமக்கு தேவையான இன்னொரு முக்கியமான செய்தியும் இருக்கு. இதை குறித்து அல்லாஹ்வுக்கு நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி புகாரில சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் பொறுப்பாளர்களே. சாலமி பாக்க சொல்லி காட்டினாங்க, ஒரு தாய் தகப்பனுடைய குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்கணும், அப்படி இல்லை என்றால் குழந்தை எப்படி வாழ்க்கை எப்படி சீரிட்டு போகுது பிள்ளைகளுக்கு. மார்க் அடிப்படையில் சொல்லி தந்து வளர்க்கக்கூடிய பிள்ளைகளே மாறுபட்டு செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அதற்கான இந்த உலகத்துடைய அத்தனை வாசல்களும் கதவுகளும் திறந்து கிடக்கிறது. இந்த நிலையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவை ஊட்டி வளர்க்கவில்லை என்று சொன்னால் என்ன நிலை ஏற்படும்? நாம் கை சேதப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் மாத்திரமல்ல மறுமை நாளிலும் கை சேதப்பட்டவர்களாக ஆவோம். இன்று உங்கள் மத்தியில் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறேன், சாதாரண அற்பத்திலையும் அற்பமானவன் அல்லாஹ்வின் முன்னிலையிலே நான் உங்கள் மத்தியில் அல்ல, மனிதர்கள் மத்தியில் அல்ல, மனிதர்கள் மத்தியில அல்லாஹ் எல்லோருடைய தரஜா உயர்த்தி வச்சிருக்கிறான். அல்லாஹ் மத்தியில நாம் சாதாரண ஒரு அடிமை. ஆனால் எங்களுடைய தாய் அவ்வளவு குடும்ப வறுமையிலும் எங்களை தீனியாத் மதரசாவுக்கு அனுப்பினார்கள், எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார்கள். எங்கள் குடும்பத்தில் 2 ஆண் மக்கள், நாங்கள் 6 பேர் மொத்தம், 2 மக்களை ஆலிம்களுக்கு படிக்க வைத்தார்கள். அவர் ஒருவர் மட்டும் முழுமையாக மார்க்க கல்வியை கற்று ஒரு ஆலிமா உருவானாரு. ஆனா இதுக்கு என்ன காரணம்? எங்கள் தாயுடைய பேராசை.
எப்படியாவது இந்த உலக வாழ்க்கையை பார்த்தாங்க, மக்களுடைய வாழ்வை பார்த்தாங்க, உறவுகளுடைய வாழ்க்கையை பார்த்தாங்க, எங்களுடைய தகப்பனாருடைய வாழ்வை பார்த்தாங்க. அப்ப நாம சரியா இருக்கணும்னு சொன்னா, நம்ம பிள்ளைகள் சரியா இருக்கணும்னு சொன்னா, அவர்கள் வாழ்வு மேம்படணும்னு சொன்னா எப்படி செய்யணும்? நம்ம பிள்ளைகளை மார்க்க அடிப்படையை வளர்க்க வேண்டும் என்ற அவருடைய உந்துதல், அவருடைய முயற்சி, அவருடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்தோட விளைவுதான் உங்கள் முன்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அருமை தாய்மார்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளை இப்ப நீங்க வந்திருக்கவங்க எல்லாம் பிள்ளைகள் அனுப்பியிருப்பீங்க, உங்க உறவுகளுக்கு எடுத்து சொல்லுங்கள், இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்லுங்கள். தீனியா மக்தப் மதரசா என்பது மிக மிக அவசியமான ஒன்று. 5ல வளையாதது 50ல வளையாது. 5ல வளைஞ்சிருச்சுன்னு சொன்னா இடைப்பட்ட காலத்துல ஒரு 18ல 20ல 25ல வளைஞ்சா கூட நாம் என்ன செய்யலாம்? இந்த மார்க்கத்துடைய உபதேசத்தை சுட்டிக்காட்டி அவர்கள் நல்வழிப்படுத்தி விட முடியும். இல்லை என்று சொன்னால் மிக சிரமம், மிக கஷ்டம், ரொம்ப துன்பத்தை அனுபவிக்கணும் என்பதையெல்லாம் விளங்கிக் கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தன் அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் பொறுப்பறிதல் பற்றி சொல்றாங்க. நீங்கள் அனைவரும் பொறுப்பாளர்களே, நீங்கள் அனைவரும் உங்களின் கீழ் உள்ள பொறுப்பாளர்கள் குறித்து மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். எல்லா பொறுப்பாளர்கள் தான் ஒவ்வொரு அமைப்பினுடைய நிர்வாகத்தில் உள்ளவர்கள், நீங்க பெற்றெடுத்த தாய்மார்கள், இந்த இன்ஷா அல்லாஹ் இந்த குழந்தைகள் அவர்களும் பெரியவர்களாக குடும்பஸ்தராக மாறுவாங்க. ஆனால் ஒவ்வொருவருக்கும் கேள்வி இருக்கு. தன் பொறுப்பில் கீழ் உள்ளவர்களிடத்தை பற்றி ஒவ்வொருவருக்கும் கேள்வி இருக்குன்னு சொன்னா, அதனுடைய அல்லாஹ்விடத்தில் சொன்னாங்கல்ல, நான் குறைந்த வார்த்தையை கொண்டு நிறைந்த பொருளுடன் அனுப்பப்பட்ட இறை தூதராக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தையை நம்ம ஆழ்ந்து கவனிச்சு சொன்னது சிம்பிளான ஒரு வேர்டு. உங்கள் பொறுப்பின் கீழ் உள்ளவர்கள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அதில் நாம் தவறழைத்து விட்டால் மன்னரை வாழ்வு என்னாவது, மறுமை வாழ்வு என்னாவது யோசிச்சு பாருங்க என்பதை விளங்கி நாம அல்லாஹ்வின் பாதையில நம்ம குழந்தை செல்வங்களை, பிள்ளைகளை, சமூகத்தில் நம்முடைய வேலை பார்க்கக்கூடிய சகோதரனிடத்தில் எல்லோரிடத்திலும் அந்த பொறுப்புணர்ந்து கவனமாக நாம் செயல்பட்டால் நிச்சயமாக அந்த விசாரணை நாளில் தப்பித்துக் கொள்ள முடியும். இதில் எந்த மனிதர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கிறார்களோ, இந்த வார்த்தைகளுக்கு செவிமடுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு உயிரூட்டுகிறார்களோ, அந்த மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாவார்கள், அல்லாஹ்விடம் நெருக்கமாக முடியும். அப்பதான் ஒரு சிறந்த முஸ்லிமாக முடியும், சிறந்த மூமினாக முடியும், முத்தகீன்களாக முடியும் என்பதை விளங்கி பின்பற்றக்கூடியவங்களா இருக்கணும். இந்த விஷயத்துல பாருங்க, இமாம்கள் ஒரு கருத்து சொல்றாங்க. யார் தெரியுமா இந்த பொறுப்பின் கீழ் உள்ள விஷயத்துல யார் தெரியுமா அசட்டையா இருப்பா? யார் அசட்டையா இருப்பாங்க தெரியுமா? ஈமானிலே ரொம்ப பலகீனமாக இருக்கக்கூடிய கோழைகள் இருக்கிறார்களே, ஆண்மையற்ற கோழைகள், அவர்கள் தான் இந்த பொறுப்பின் கீழ் உள்ள ஒரு விஷயத்துல என்ன நடந்தா எனக்கு என்னப்பா, சமூகத்துல நான் ஒரு அமைப்புட தலைவர்ப்பா, குடியார குடிச்சிட்டு போனா அது நம்மளுக்கானது இல்லப்பா, நம்ம கட்சியை வளர்ப்போம்ப்பா, நம்ம அமைப்பு வளர்ப்போம்ப்பா, பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். எந்த நிலையும் எடுத்து பாருங்க. அப்ப குறைந்த சொல்ல நிறைந்த அனுப்பப்பட்ட இறை தூதர் சொன்ன வார்த்தையில அவ்வளவு கருத்துக்கள் இருக்கிறது. இமாம்கள் ஏன் இவ்வளவு கோபமா அந்த கருத்தை எடுத்து வைக்கிறாங்க, அதை ஏன் உங்களுக்கு மத்தியில் சொல்றேன், அதுல அவ்வளவு செய்திகள் அடங்கி இருக்கிறது. இந்த விஷயத்தில பொறுப்பின் கீழ் உள்ள ஒரு விஷயத்தில நம்ம அசட்டையாக இருக்கிறோம், பொடுபோக்கா இருக்கிறோம், கண்காணிக்க தவறு விடுகிறோம். இவைகளை ஆழ்ந்து கூர்ந்து சிந்தித்து அறிவுடைய மக்கள் இதை சரி செய்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று அல்லாஹ் விதித்ததை பொருந்து கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் விதித்ததை பொருந்து கொள்ளக்கூடிய ஒரு முஸ்லிம் தான், ஒரு மூமின் தான் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக முடியும், அவன் தான் சிறந்த முஸ்லிமாக முடியும். அவை குறித்து அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
சொல்றாங்க. இந்த செய்தி புகாரில சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.